அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். மறுபடியும் அதே சொல்லுது. 3வது வசனம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே எல்லாமும் உண்டாகவில்லை. இது யாரை பற்றி சொல்லுதுன்னா அந்த வார்த்தை. இந்த வார்த்தை யார்? இயேசுவை பற்றி சொல்லப்படுது. 5வது வசனம் பாருங்க, 4வது வசனமே பாருங்க, முதல் வாக்கியம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, லைஃப் இன் ஹிம். அதாவது ஒரு படைக்கப்பட்ட சிருஷ்டிக்குள்ளாக ஜீவன் கிடையாது. இப்போ நான் படைக்கப்பட்ட சிருஷ்டி, என்னால் நீங்கள் வாழ்கிறது கிடையாது. என்னால் நீங்கள் வாழ முடியுமா? நான் நினச்சா நீங்கள் வாழ வைக்க முடியுமா? நான் முடியாது. நானே நாளைக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது, நீங்களும் என்ன ஆகணும்னு உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் என்ன ஆகணும்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு சிருஷ்டி இன்னொரு சிருஷ்டியை வாழ வைக்க முடியாது, ஜீவன் அப்படி இருக்க முடியாது. ஆனால் வசனம் சொல்லுது அவருக்குள் உயிர் ஜீவன் இருந்ததாமா. அவருக்குள்ளாக அதான் பவுல் சொல்கிறாரு, அவருக்குள்ளாக நம்ம நிற்கிறோம், அசைகிறோம், ஓடுறோம். இயேசுவை பற்றி சொல்கிறார். ஸோ இயேசு ஒரு சாதாரண மனுஷன் இல்லைன்றது இதிலேருந்து நமக்கு தெரியுது.